السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه. அளவில்லா கருணையாளர் நிகழ்ல அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுக்கிறேன். இன்றுக்குரிய எனது சோதரர்களே, பெரியவர்களே, கலிமத்து தௌஹீத் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வகுப்பிலே லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு கொடுக்கப்படுகிற சரியான பொருள், தவறான பொருள், பெரும்பான்மை மக்கள் அதில் தவறான பொருளை விளங்கி வைத்துக் கொண்டு அதைத்தான் கலிமாவின் அர்த்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கொண்டு வருகிறார்கள். அதுதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற தலையான பிரச்சனை. எல்லா கருத்து வேறுபாடை காட்டிலும், எல்லா முரண்பாடை காட்டிலும் முதன்மையான முரண்பாடு கலிமாவில் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடு. இந்த கலிமாவுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, இது கலிமத்து தௌஹீத், ஏகத்துவத்துடைய கலிமா. அதே போன்று தௌஹீதுல் கலிமா, போன வகுப்புல சொல்லமா, தௌஹீதுல் கலிமா அப்படின்னா எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிற கலிமா. தௌஹீதுல் கலிமத்து தௌஹீத், தௌஹீதுல் கலிமா. அது அப்படியே திருப்பி போட்டா என்ன ஆயிடும்? ஒற்றுமை என்கிற செய்தி ஆயிடும். இப்போ ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்துகின்ற, ஒற்றுமைப்படுத்துகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இது ஒரு பொருளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வஹ்தானியத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கு சான்றாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த மனித உலகம் இதை சொல்வதனால் ஒரே சமுதாயமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் படைத்த அதே அந்த நேர்வழியில் ஒரே சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவெடுப்பதற்குரிய கலிமா தான் இந்த கலிமா என்பதை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம் இல்லையா? அதுல சரியான பொருள், தவறான பொருள் எல்லாம் சரியாதான் வழங்கி வச்சிருக்கீங்க, இப்படிதானே? கேட்கணுமா? கேட்கலாமா? சரி. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு கொடுக்கப்படுகிற பொருள், எத்தனை அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு எத்தனை அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது? 4. மாஷா அல்லாஹ். என்னெல்லாம்? அல்லாஹ் ஒருவனுக்கு, வேற அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மாஷா அல்லாஹ். 2. அல்லாஹ் தான் படைப்பாளன். 3. உண்மையான வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதில் எது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம்? கடைசி சொன்னது. சரி, உண்மையான வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதால் இதற்கான சரியான பொருள். சரி, இந்த தவறான பொருளை சொல்லக்கூடியவங்க யாரு? உதாரணமா, அல்லாஹ்வை தவிர ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? ஷியாக்கள், சூஃபிகள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, படைப்பாளன் இல்லை என்கிற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யாரு? அஷாயிராக்கள், அஷாரியாக்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்விற்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் என்று சொல்லக்கூடியவங்க யாரு? ஹவாரிஜிகள், அவர்களை ஒட்டி இஹ்வான் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த அமைப்புடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுடைய இதற்குரிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கலிமாவிற்குரிய சில சிறப்புகள் அதை நம்ம அறிந்து அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், இதனுடைய நிபந்தனைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவுடைய சிறப்பை பொறுத்தவரையில் இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை போன்று ஏராளமான சிறப்புகள் இதற்கு இருக்கிறது.
அது எந்த அளவிற்கு என்று சொன்னால் எல்லாவற்றையும் இந்த கலிமா தான் உள்ளடக்கி இருக்கிறது. எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவிற்காகத்தான் படைத்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அதை பின்பற்றுவதற்காக வேண்டி, அதன் அடிப்படையில் வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் படைப்புகளை படைத்திருக்கிறான். மகத்தான சிறப்பிற்குரிய ஒரு கலிமா தான் இந்த கலிமா என்றாலும் கூட இதற்கு பல்வேறு விதமான சிறப்புகளை மார்க்கம் வரையறுத்திருக்கிறது. அதுல எல்லாவற்றை விட தலையான சிறப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வே இந்த கலிமாவை தன்னுடைய ஏகத்துவத்திற்கு சான்றா சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ. அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் அன்றி வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தன்னுடைய ஏகத்துவத்திற்கு தானே சான்று பகிர்ந்திருக்கின்ற ஒரு கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. வல் மலாயிகத்து, மேலும் அல்லாஹ் சொல்கிறார், மலாயிகா சாட்சி சொல்கிறார்கள். மலக் என்பதனுடைய பன்மை சொல்லுதான் மலாயிகா. மலாயிகாவினர்கள் சாட்சி சொல்கிறார்கள். வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், இன்னும் அறிவுடையவர்கள் நீதத்தில் நிலைத்திருந்து கொண்டு அவர்களும் சாட்சி சொல்கிறார்கள். எதற்கு? அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கு. அப்போ இதுல நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அறிவில்லாதவங்க என்ன செய்யறதில்லை, இந்த சாட்சியத்தை சொல்வதில்லை. அதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அல்லாஹ் படைத்திருக்கிற பித்ரத்தான அறிவுள்ள எல்லா மனிதனும் இந்த கலிமத்து தௌஹீதை ஏற்றுக்கொள்கிறான். இந்த பித்ரியான இல்ம் இல்லாதவன், இயல்பான இயற்கை நெறியிலே இருந்து கொண்டு வாழாதவன், இயற்கையிலிருந்து தடம் புரண்டு சென்றவன் நினைச்சான் இந்த கலிமாவை நிராகரிக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இல்முடையவர்கள், அறிவுடையவர்கள் நீதத்தில் நிலைத்திருந்து கொண்டு அவர்கள் நினைச்சாங்க, சாட்சி சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். யாவற்றையும் மிகைத்தவரும் நுட்பமான நிறைவாளருமாகிய அல்லாஹ்வை அன்றி வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று அவர்களும் நினைச்சாங்க, சாட்சி சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவுடைய சிறப்பை சொல்லி காட்டுகிறார். இது ஆக சிறந்த ஒரு சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கலிமாவிற்கு குர்ஆனில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கலிமத்துல் உலியா என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உயர்வான வார்த்தை. கலிமத்துல்லாஹ் ஹியல் உலியா. இது போரை பற்றி சொல்லுகிற ஒரு வசனம், உடைய பகுதி மட்டும் தான் இங்க இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யணும், நீங்க போர் செய்யுங்க, கலிமத்துல்லாஹ் ஹியல் உலியா, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்கிற வரை, அதற்காக நீங்க என்ன செய்யுங்க, போர் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய கலிமா தான் ஹியல் உலியா, அதுதான் மேலோங்கியது என்று சொல்லக்கூடிய அந்த மேலோங்கக்கூடிய கலிமா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. அதுதான் அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முஃபஸ்ஸிர்கள் கொடுத்த விளக்கம். அதன் அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்புகளில் ஒன்று அது கலிமத்துல் உலியா, உயர்வான வார்த்தை. அதற்கு அடுத்தபடியாக தஅவத்துல் ஹக், உண்மையான அழைப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய சிறப்பு என்ன, அது உண்மையான அழைப்பு. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லஹு தஅவத்துல் ஹக், உண்மையான அழைப்பு அவனுக்கே சொந்தமானது, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. உண்மையான அழைப்பு என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் தாபீன்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா அல் கலிமத்து தய்யிபா, இது நம்ம எல்லாருக்கும் படிச்சு தெரியும் இல்லையா. கலிமத்து தய்யிபான் என்ன, படிச்சிருக்கோம் இல்லையா. அவ்வளவு கலிமா தையிப், அதான் கலிமத்து தய்யிபா என்றார். அப்படின்னா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் அதான் கலிமத்து தய்யிப். அதாவது நம்ம படிக்கும்போது எப்படி படிச்சத, அவ்வளவு கலிமா தையிப் அப்படின்னு படிச்சோம்ல, அதான் அந்த அவ்வளவு கலிமா தையிப் என்று சொல்வதா என்னது, கலிமத்து தையிப். இதற்கு அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொன்னா பாருங்க, அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன், அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்லுகிறார் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா. கலிமத்து தையிபா கஷஜரத்தின் தையிபா, நல்ல கலிமா என்பது நல்ல மரத்தை போன்றது. அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்வா ஃபிஸ் ஸமா, அதனுடைய வேர் பூமியின் ஆழ பதிந்திருக்கிறது, அதன் கிளைகள் வானளவு பறந்து விரிந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா நினைச்சா ஒரு நல்ல மரத்தை நல்ல கலிமாவிற்கு உதாரணமா சொல்றான். நல்ல மரம் என்பது நல்ல கலிமாவை போன்றது என்று நினைச்சா அல்லாஹ் தஆலா
அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உதாரணம் ஏன் சொல்லப்படுதுன்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம நிச்சயம் பின்னாடி விவரிப்போம். இதுல ஃபதுல மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பு மட்டும் பார்க்கறதுனால இந்த சிறப்புகள் என்ன என்பதை நம்ம மட்டும் நிச்சயம் சொல்லிவிட்டு சென்றுவிடுவோம். அடுத்ததாக இதற்கு கலிமத்து சாபித் அல் கௌலு சாபித் என்று இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அதுவும் இதே வசனம் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலின் சாபித்தின் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. ஈமான் கொண்டவர்களை உறுதியான சொல்லின் மூலம் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துவான். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என்று இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்போ அல் கௌலு சாபித் அப்படின்னா உறுதியான சொல் என்று இந்த கலிமாவிற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்தபடியாக இதற்கு இன்னொரு சிறப்பு சொன்னா கலிமத்து தக்வா, தக்வாவுடைய சொல். இப்ப நம்ம இதெல்லாம் இதுக்குள்ள நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது. சில இடங்களை நான் சொல்லி காட்டுறேன். கலிமத்து தக்வா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தக்வாவுடைய கலிமா. ஒருத்தர் நம்ம தக்வாவுடையவர், நல்ல பயபக்தி உள்ளவர், இறையச்சம் உள்ளவர், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கக்கூடியவர் என்று நம்ம எடுத்துக்கொள்வதா இருந்தால் அவர்கிட்ட முதல்ல என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? என்ன இருக்கணும்? இல்ல தக்வா இல்ல, தக்வாவுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஈமான் இருக்கணும். ஈமான் இல்லாத ஒருவரை அவர் இவ்வளவுதான் என்ன செய்யறாரு? பயபக்தியோடு நடந்து கொண்டாலும் பேணுதலோடு நடந்து கொண்டாலும் அவரு மோசடிகள், ஏமாற்றுதல் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டாலும் அவரை நம்ம என்ன செய்ய முடியாது? தக்வா உள்ளவர் என்று சொல்ல முடியாது. ஏன்? அவர்கிட்ட அடிப்படையில் என்ன இல்ல? கலிமா இல்ல, ஈமான் இல்ல. இப்ப ஈமான் இருந்தாலும் அவர்கிட்ட என்ன செய்யும்? தக்வா வரும். ஏன்னா இதுதான் கலிமத்து தக்வா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதால் கலிமத்து தக்வா. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான் வஅல்ஸமஹு கலிமத்து தக்வா. நாம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? கலிமத்து தக்வாவை அவசியமாக்கி இருக்கிறோம், அவர்களுக்கு நிர்பந்தமாக்கி இருக்கிறோம். அதான் முதன்மையான கடமை. அப்ப இதன் அடிப்படையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கலிமத்து தக்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் ஹசனா. ஹசனா என்றால் நன்மை, நலவு, நன்மை, நல்லது என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை தருகின்ற வார்த்தை தான் அல் ஹசனத்து. அல் ஹசனா என்று சொன்னால் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் மன்ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு கைரும் மின்ஹா. யார் ஹசனாவை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதை விட சிறந்தது இருக்கு. இப்ப ஹசனா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவோடு யார் வருகிறாரோ அவருக்கு என்ன இருக்கு? அதை விட சிறந்தது இருந்து கொண்டிருக்கிறது. வஹும் மின் ஃபஸஇ யௌமிதின் ஆமினூன். மறுமை நாளின் திடுக்கத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்களா இருப்பார். மறுமை நாள் ஒரு திடுக்கம் இருக்கு இல்லையா? மிக பயங்கரமான ஒரு நிகழ்வாக அந்த மறுமையுடைய நிகழ்வு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்கள் நமக்கு விவரித்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விவரித்திருக்கிறார். அந்த நாளை பற்றி சொல்லும்போது யௌம யன்ஃபவுல் மால் வல் பனூன், யௌம லா யன்ஃபவுல் மால் வல் பனூன். அந்த நாளில் மனிதர்களுக்கு அவருடைய செல்வங்கள் பயனளிக்காது, பிள்ளைகள் பயனளிக்காது. யாரும் எந்த பயனும் யாருக்கும் செய்ய முடியாத ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு நாள். அந்த நாள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? மற்றவர்களை மாறி அச்சமுற்று இருக்க மாட்டாங்க, அவங்க நிம்மதியா இருப்பாங்க. நம்ம தான் கொள்கையில் இருக்கிறோமே என்கிற அந்த ஒரு கான்பிடண்டோட இருக்கக்கூடிய அந்த நாள் தான் அந்த நாள் என்பதை நினைச்சா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அந்த இடத்துல நினைச்சா அல் ஹசனாவை யார் கொண்டு வருகிறார்களோ, ஹசனா என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் யார் வர்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? நிம்மதியா இருப்பாங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதால் வெளிப்படையான மறைமுகமான நிஅமத், லாஹிரா வல் பாத்தினா, நிஅமத்துல் லாஹிரா வல் பாத்தினா, வெளிப்படையான மறைமுகமான மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் தஆலா சொல்கிறார் வஅஸ்பா அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தும் வ பாத்தினா. உங்கள் மீது அல்லாஹ் தஆலா அவருடைய வெளிப்படையான மறைமுகமான நிஅமத்துகளை சொரிந்திருக்கிறார், உங்களுக்கு அதை நினைத்திருக்கிறார், பூர்த்தியாக்கி தந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான். இதற்கு விளக்கம் சொல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதான் அந்த நிஅமத். இதற்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் தஆலா அவரை குறித்து குர்ஆன்ல பேசுறான். ஏன்னா அவர் ஒரு போர்க்களத்திலிருந்து பின்தங்கி விட்டார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்சாங்க, சமூக பரிஷ்காரம் செய்யறாங்க. 40-50 நாள் தன்னந்தனியாக ஊர்விலக்கு செய்யப்பட்டு மிக ஒரு
நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பு வழங்குறான். இப்ப மன்னிப்பு வழங்குறதுக்கு பிறகு வருது, அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அல்லாஹ் அவரை கூப்பிட்டு இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன் டைரக்டா அல்லாஹ் டிக்ளேர் பண்றான்னா அது ஒரு பெரிய நியமத். அப்ப அவரு அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் சொல்லும்போது சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு இஸ்லாமின் பால் நேர்வழி காட்டியதற்கு பிறகு எனக்கு கிடைத்த நியமத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நியமத் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ் முதல் நியமத். சரிங்களா? அந்த அடிப்படையில நாம பெற்றிருக்கக்கூடிய மகத்தான ஒரு நியமத் லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னைக்கு நாம கற்களை, சிலைகளை, மரத்தை, விலங்குகளை பூஜிக்காம இருக்கிறோம் இல்லையா? அல்லது அதற்கு முன்னால் போய் சாஸ்திராங்கம் செய்யாம இருக்கிறோம் இல்லையா? எதனால? லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது நம்மிடத்தில் இருக்கிறதால தான். எவ்வளவு பெரிய ஒரு நியமத் அது. இந்த நியமத்தை மட்டும் இல்லைன்னா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெரும் பெரும் பதவியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பேருக்கு பின்னாடி பல பட்டங்களை வாங்கி குவித்தவர்களை என்ன செய்யறாங்க? இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவனுக்கு என்ன கிடைக்கல? லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற நியமத் கிடைக்கவில்லை. அதனால இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான நியமத். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதால் அல் உர்வத்துல் உஸ்கா. உர்வத்துல் உஸ்கா என்று சொன்னால் அதற்கு பொருள் அருந்து விடாத கயிறு. உர்வத்துல் உஸ்கா அர்த்தம் அருந்து விடாத கயிறு. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 286வது வசனத்தில் சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன். தீனில் என்ன இல்ல? எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. யதபையன ருஷ்து மினல் கய். வழிகேட்டிலிருந்து நேர்வழியிலிருந்து தெளிவாகி இருக்கிறது. ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ். யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்களோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. அவன் என்ன செஞ்சிட்டான்? உர்வத்துல் உஸ்காவை பற்றி பிடித்துக் கொண்டான். உர்வத்துல் உஸ்கா என்ன அர்த்தம்? அருந்து விடாத கயிறு. அந்த அருந்து விடாத கயிறை அவன் என்ன செஞ்சிட்டான்? பற்றி கொண்டவன் ஆவான் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அருந்து விடாத கயிறுனா என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ். இதை பிடித்தவனுக்குத்தான் இம்மையிலும் ஈடேற்றம், மறுமையிலும் வெற்றி. அதனாலதான் இதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அருந்து போகாத ஒரு கயிறு. துனியாவிலிருந்து ஆரம்பிச்சு மறுமை வரைக்கும் நம்மை அப்படியே ஒரே வழியில் இழுத்து செல்லுகின்ற ஒரு கலிமா தான் இந்த கலிமா என்பதனால்தான் இதற்கு இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது இது லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சிறப்புகளில் ஒன்று. அடுத்தபடியாக அல் கவுல் அஹ்சன், சிறந்த சொல் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது. குல் இபாதியல்லதீன யகூலு அல்லதி ஹிய அஹ்சன். என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எது ஆகச் சிறந்ததோ அதை சொல்லுங்கள், எது ஆக நல்லதோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். அதன் அடிப்படையில இது என்னது? சிறந்த சொல். இன்னொரு வசனத்துல அல் ஹுஸ்னா, அழகானது என்று அல்லாஹ் சொல்றான். வஸத்தக பில் ஹுஸ்னா. யார் ஹுஸ்னாவை உண்மைப்படுத்துகிறாரோ, ஹுஸ்னா என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ்வை மிக அழகானதை உண்மைப்படுத்துதல் என்று இருக்கிறாங்க. அதற்கான சிறப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று கலிமத்துல் பாக்கியா, நிலையா எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று இதற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விட்டு சென்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியமா இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜஹலா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபி அக்பிஹி. அவருடைய பின்தொடர்களில், அவருடைய சந்ததியில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பாக்கியான, இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கியாவை ஆக்கியிருக்கிறோம். லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் அதன் பக்கம் திரும்பி விட வேண்டும் என்பதற்காக. லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் அவர் விட்டு சென்றிருக்கின்ற ஒன்று என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை பொறுத்தவரை அவருடைய சிறப்பு கலிமத்து ஸவா, சமமான உடன்படிக்கை, சமமான கோட்பாடு என்பதற்கான வார்த்தை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும். வேதக்காரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ரான் நாட்டு கிறிஸ்தவர்கள் வராங்க. கிறிஸ்தவ பாதிரிகள் வராங்க. வந்துட்டு என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் நபிதானா, உண்மையில இறை தூதர் தானா, அப்போ இறை வேதங்களை பற்றிய ஞானம் அவருக்கு இருக்கும் தானே. அப்ப அந்த அடிப்படையில் செய்றாங்க, அவங்க ஒரு விவாதத்துக்காண்டி வர்றாங்க. அப்ப வரும்போது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற கட்டளை என்ன தெரியுமா? நபியை நீங்க என்ன செய்யுங்க? அவங்களை அழைங்க. எதன் பக்கம் அழைங்க?
சவாயின் பைனனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற சரிசமமான ஒரு உடன்பாடின் பக்கம் நீங்க வாருங்க. அது என்னது? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நம்ம வணங்க மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் இலாஹா என்று கேட்டால் இலாஹ் தானே, அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல மாற்று கருத்து நமக்கு அவங்களுக்கு எங்க வருது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இலாஹ் என்று சொல்லுகிற இடத்துலதான் நம்ம அவங்களோட நினைச்சிடும், முரண்படுறோம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட மறுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யுங்க, இதை விட்டுருங்க. நமக்கு ரெண்டு பேருக்கும் உடன்பாடான ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ், அதுலவா அப்படி என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. அப்ப அதன் அடிப்படையில இதற்கு கலிமத்து ஸவா என்கிற ஒரு சிறப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்ம குர்ஆன்ல இந்த கலிமாவிற்கு சொல்லப்பட்டிருக்கிற சிறப்புகள். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு இவ்வளவு சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கிற சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் தூண்களில் முதன்மையானது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. முதன்மையான தூண் என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இதான் முதல் தூண். அப்ப இது ஒரு சிறப்பு. அதே போன்று ஈமானுடைய கிளைகளில் ஆக உயர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல் ஈமானு பிலவும் வ சித்தூன அவ் சபஊன ஷுபா, ஈமானுக்கு 60க்கு சுற்றம் அல்லது 20க்கு மேற்பட்ட கிளைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் ஆக உயர்ந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. அப்ப அதன் அடிப்படையில ஷுபல் ஈமான், ஈமானுடைய கிளைகளில் ஆக உயர்ந்தது, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான பிரதானமான தூண் என்பது இந்த கலிமாவிற்குரிய சிறப்பு. அதே போன்று இந்த கலிமாவை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னா அவங்க தான் யாரு? மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திற்கு பரிந்துரைக்குரியவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸி, யார் உளப்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்னாரோ அவர்தான் மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரைக்கு மிகவும் தகுதியானவர். லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளவங்களுக்கு தான் என்னது இந்த பரிந்துரை கிடைக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக மார்க்கத்தில் முதன்மையாக போதிக்கப்பட வேண்டியது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் யார்ட்ட ஒரு மனிதன் இஸ்லாமியை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாலும் சரி, அல்லது முஸ்லீம் என்கிற பேரில் இருக்கிறான்னு சொன்னாலும் சரி, அவனுக்கு முதன்மையான கடமை என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா ஏற்றுவதற்கு பிறகுதான் மற்ற கடமை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க, வேதக்காரனை நோக்கி அனுப்பி வைக்கும் போது ரசூல் சொல்லுவாங்க, இன்னக்க தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப், நீங்க ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்திடத்தில் செல்கிறீர்கள். ஃபதுவும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நீங்க முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஷஹாதாவின் பக்கம் அவங்களை அழைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஒருவருக்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி முதன்மையானது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா. அடுத்ததாக ஈடேற்றத்திற்கான முதன்மையான கலிமாவும் இதுதான், வெற்றிக்கான காரணி. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் சொல்லுவாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யாருக்கு சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி யாருக்கு சொன்னாங்க? மக்கா முஸ்லிம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நினைவாளர்களை பார்த்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்கன்னா நீங்க வெற்றி அடைவீங்க. எங்க வெற்றி? வெற்றி எங்க? இம்மையிலும் மறுமையிலும். இரண்டு உலகம் நமக்கு வெற்றி வேணும்னா என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் நமக்கு என்ன இல்ல? இம்மையிலும் வெற்றி இல்ல, மறுமையில் அறவே இல்லை. அப்ப இரண்டு இடத்தில் நம்ம வெற்றியை தருகிற ஒரு கலிமா. அதே போன்று நம்முடைய செல்வத்தை, நம்முடைய உடலைகளை பாதுகாக்கின்ற கலிமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமிர்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا لا اله الا الله, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்லுகிற வரையில் மக்களை எதிர்த்து போர் புரிவதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வ யுகீமு ஸலாத் வ யூத்து ஸகாத், அதே மாதிரி தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வ இதா ஃபஅலு தாலிக, அத அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அஸபு மின்னி திமாவு அம்வாலு இல்லா பிஹக்கில் இஸ்லாம் அவ் இல்லா பிஹக்கிஹா வ ஹிசாபு மரல்லாஹ், அத அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய கேள்வி கணக்குல அல்லாஹ் இடத்துல இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு ஏதாவது தண்டனை நிறைவேற்றப்படும் சொன்னா அதற்குரிய நியாயமான காரணம் இருந்தாதான் நிறைவேற்றப்படும்.
அவளை பொறுத்தவரை விசாரணை அல்லாஹ்விடத்தில் இருக்கு என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியில் என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொண்டுதான் ஒருவருடைய இரத்தமும் செல்வமும் பாதுகாக்கப்படும். திக்ருகளில் ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைரு துஆஇ துஆஉ யௌம் அரஃபா. துஆக்களில் ஆக சிறந்தது அரஃபாவுடைய நாளில் கேட்கிற துஆ. நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அன்றாட நம்ம தொழுகையில கேட்கிற துஆவா இருந்தா எங்க கேட்கறது சிறந்தது? சஜிதால. சஜிதாவுக்கு அடுத்தபடியாக தஷஹுதுல. சரிங்களா? இந்த இடங்களை கேட்கறதா துஆ கேட்கறதுக்கான சிறந்த இடம். அதே போல நேரங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கிறது சிறந்த துஆ. இது எல்லாவற்றை காட்டிலும் சிறந்த துஆ என்னன்னு கேட்டீங்கன்னா அரஃபாவுடைய நாள்ல கேட்கிற துஆ. அன்னைக்கு வந்து அல்லாஹ் மலாயிக்காவை அழைத்து அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வந்து இருக்கிறான். என்னுடைய அடியார்கள் எதற்காக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன்னு அதை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய ஒரு நாள். அந்த மகத்துமிக்க ஒரு சிறப்பு அந்த துஆவிற்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு சொல்றாங்க, நானும் எனக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதில் ஆகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதுதான் என்று சொல்றாங்க. இந்த திக்ரை சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதுல என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். சரிங்களா? அடுத்ததாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய காரணியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பது அதற்குரிய இன்னொரு சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா மின் நஃப்ஸின் தமூத்து வ ஹிய தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த ஒரு ஆன்மா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதாவை சொல்லி வ அன்னி ரசூலுல்லாஹ் மேலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்லி யர்ஜு தாலிக இலா கல்பி மூக்கினின் அந்த அது உறுதியான உள்ளத்தோடு இந்த கலிமாவை சொல்லுகிறது என்று சொன்னால் இல்லா கஃபரல்லாஹு லஹா அதற்கெல்லாம் மன்னிப்பு வழங்காம இருக்கிறது. இந்த கலிமாவை நம்ம நினைக்கிறோம் உளப்பூர்வமா நம்ம சொல்றோம்னாலே நமக்கு என்ன கிடைக்குது? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடைக்குது. அப்ப இது அந்த கலிமாவுக்குரிய ஒரு மகத்தான சிறப்பா இருந்து கொண்டிருக்கு. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை கொண்டுதான் நம்முடைய மீசான் கணக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு மனிதனை வந்து விசாரணைக்கு வேண்டி அல்லாஹ் தனியா அழைக்கிறான். எல்லா மக்களுக்கு மத்தியிலிருந்து ஒருத்தரை தனியா அல்லாஹ் அழைக்கிறான். அழைச்சிட்டு அல்லாஹ் அவனுக்கு முன்னால் என்ன செய்வான்? இந்த உலகத்தில் அவன் செய்த பாவங்களுடைய பட்டியலை 99 வாலியமா அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு முன்னால் அடக்கி வச்சிருவான். 99 தொகுதிகள் அப்படி என்ன செய்யும்? அப்படியே அவனுக்கு முன்னால தொகுப்பா இருந்து கொண்டிருக்கு. அந்த மனிதனிடத்துல அது எந்த அளவுக்குன்னா அவன் பார்வை எட்டும் அளவுக்கு இருக்கும். தூரமா அப்படி என்ன செய்யப்படும்? அவன் வாழ்நாள்ல செஞ்ச அத்தனை விஷயங்களும் அதுல பட்டியலிடப்பட்டிருக்கும். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அத்துன்கிரு மின் ஹாதா ஷையா, இதுல ஏதாவது ஒண்ணு நீ மறுக்கிறியா? இந்த செயலை நான் செய்யல, இதை நான் செய்யல, இந்த உலகத்துல நம்ம சொல்ல முடியா, அது மாதிரி நீ இதை மறுக்கிறியான்னு அல்லாஹ் கேட்பான். அதற்கு அந்த மனிதன் என்ன சொல்லுவான்? மறுக்கிறேன்னு வேணா, மறுக்க முடியாது. லா யா ரப், மறுக்கலை அல்லாஹ். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அதுல கத்தை பற்றி ஹாஃபிலூன், உன் மீது நான் உன்னுடைய செயல்களை கண்காணித்து எழுதுவதற்காண்டி மலக்க நியமிச்சிருக்கிறேன் இல்லையா, மலாய்க்கா, அவங்க உனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்களா? நீ செய்யாத ஒன்ன கூடுதலா உன் மேல எழுதிட்டாங்களா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், லா யா ரப், இல்ல, அதெல்லாம் செய்யல அவங்க. அடுத்ததான் மூணாவது அல்லாஹ் கேட்கிறான், அஃபலக உதுர், உனக்கு ஏதாவது நியாயம் இருக்கிறதா, சாக்கு போக்கு இருக்கா, அதை இருந்தா சொல்லு. இப்படி எல்லாம் நினைச்சான் 1 by 1 அவனுக்கு ஆப்ஷனை கொடுக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்? உலகத்துல என்ன நம்ம காரணங்களை சொல்லுவோம், மறுமையில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ்ட்ட என்ன சொல்லுவாங்க? எந்த நியாயமும் இல்லை அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். எந்த காரணமும் இல்லை, நான் தான் செஞ்ச, என்னுடைய அறியாமை, என்னுடைய தவறு, நான் அந்த பாவத்தை செஞ்சேன் என்பதை நிச்சயம் அந்த மனிதன் ஒப்புக்கொண்டவனா நிற்பான். அந்த நேரத்துல என்ன மனநிலை இருக்கும் ஒருத்தருக்கும்? நமக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய மனநிலை என்னவா இருக்கும்? முடிஞ்சது இல்லையா, இவ்வளவு பாவத்தை செஞ்சு வச்சிருக்கிறேன், நமக்கு பட்டியல் போட முடியுமா உலகத்துல வாழும்போது? அல்லது நமக்கு கணக்குல இருக்கா? இல்ல, மறுமைக்கு போகும்போது அது கணக்கு செய்யும், துல்லியமா காட்டப்படும். அதனாலதான் அந்த பதிவேட்டை பார்த்து மனிதன் புலம்புவார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான்? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது என்ன ஒரு புத்தகம், இதுல சிறுசு பெருசு எல்லாத்தையும் செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அதை பார்த்து மனிதன் புலம்புவார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப
அந்த மனிதன் நினைச்சான், புரிஞ்சு போச்சு, நான் என்ன செஞ்சுட்டேன், இதோட நான் அழிந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மனிதனை பார்த்து, பலா இன்னலக இந்தனா ஹஸனா, உனக்கு இந்த இடத்துல ஒரு ஹசனத் இருக்கு. குர்ஆன் வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹசனத்து லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சிறப்புகளில் ஒன்று ஹசனா, நன்மை அப்படி சொன்னோம் இல்லையா. அது அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான் பாருங்க. என்ன சொல்றா, பலா இன்னலக இந்தனா ஹஸனா, உனக்கு இந்த இடத்துல ஒரு ஹசனத் இருக்கு. ஹசனத்துனா நன்மை, ஒரு நன்மை இருக்கு. பிறகு அல்லாஹ் சொல்றா, ஃபைன்னஹு புல்ம அலைக்கல் யௌம், இன்னைக்கு உனக்கு அநியாயம் எல்லாம் செய்யப்படாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு அட்டையை வெளிப்படுத்துவான், ஒரு கார்டு. அந்த கார்டுல என்ன இருக்கும், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த மனிதன் சொன்ன சாட்சியம் அந்த கார்டுல எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த மனிதன் அல்லாஹ் சொல்றான், உஹ்புர் வஸனக், போய் உன்னுடைய எடையை பாரு அப்படின்னுவான். அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹுவே என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஹஸ்ரத், என்னது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ அப்துஹு வ ரசூலுஹு என்கிற இந்த கலிமா. மிச்சம் எல்லாம் என்ன இருக்குன்ற பாவங்கள், தீமைகள். எப்படி இது இதோட என்ன செய்யப்படுது, இந்த ஒரு அட்டையை வச்சுட்டு, இந்த ஒரு காரை வச்சுட்டு நான் எப்படி என்ன செய்ய போறேன், தப்பிக்க போறேன் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னக லா துஸலம், இன்றைக்கு நீ அநியாயம் இழைக்கப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை ஒரு தராசிலும் 99 தொகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிற அவருடைய பாவங்கள் வேறொரு தராசிலும் வைக்கப்பட்டு எடை போடப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமா மட்டும்தான் அங்கே கனத்ததாக இருக்கும். மற்றதெல்லாம் என்ன செய்யும், தூக்கிடும். சக்குடத் விதாக்கா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபதாஷித் சிஜ்லாத், சிஜ்லாத் உயர்ந்து விட்டது. சக்குடத் விதாக்கா, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமா மட்டும் கனத்ததாக இருக்கிறது. ஃபலா யஸ்குரு மா இஸ்மில்லாஹி ஷைன், அல்லாஹ்வுடைய பேரோடு எந்த ஒன்றுமே என்ன செய்யாது, கடமிக்கதாக இருக்காது என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுறாங்க. இதோடைய ஒரு சிறப்பு இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கணும் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, யா ரப் அல்லிம்னி ஷைன் அத்குருக பிஹி வ அதுக பிஹி, என்ற சகா எனக்கு நீ ஒன்று செய், கற்றுத்தா, அந்த வார்த்தையை கொண்டு நான் என்ன உன்னை நினைவு கூற வேண்டும், உன்னை அழைத்து பிரார்த்திக்க வேண்டும், இது ரெண்டுக்கு எனக்கு ஒன்று ஸ்பெஷலா கற்றுத்தா. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், யா மூசா குல் லா இலாஹா இல்லல்லாஹ், மூசாவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குல்லு இபாதிக யகூலுன ஹாதா, ஒரு எல்லா அடியார்களும் இதைத்தான் சொல்றாங்க, நான் எனக்கு என்ன செய்றேன், ஸ்பெஷலா ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், யா மூசா லவ் அன்ன ஸமாவாத்தி ஸபா வ ஆமிருஹுன்ன கைரி, 7 வானம், 7 வானத்தில் என்ன என்று வேற என்னெல்லாம் இருக்கு அதுவும், அதே போன்று 7 பூமி, 7 பூமியில இருக்கிற அனைத்துமே ஒரு தராசில் வைத்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமா இந்த ஒரு தராசில் வைத்தால் எது கனமிக்கதா இருக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமா எந்த தராசில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் கனமாகும் அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை சொன்னான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதைத்தான் இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். நாளை மறுமையில எந்த ஒன்றுமே இல்லாத ஒரு அடியா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை மட்டுமே கரெக்டா நினைக்கிறான், ஃபாலோ பண்ணி இருக்கிறான். அப்படின்னா லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சரியான அர்த்தத்தை புரிஞ்சிருக்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சரியான நிபந்தனை புரிந்திருக்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சிறப்புகளை அவன் அறிந்திருக்கணும், அதை அவன் செஞ்சிருக்கிறான், கரெக்டா கடைபிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது ஒன்றே போதும் அவனுக்கு என்னது, மறுமையில ஈடேற்றத்தை பெற்றுத் தருவதற்கு என்பதுதான் இந்த நபிமொழி நமக்கு சொல்லுகிற செய்தி. அதே போன்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை கொண்டுதான் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியான இடம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்கிறேன். லா யல்கல்லாஹ பிஹிமா அப்துல் கைர ஷாக்கின் பிஹிமா, இந்த 2 கலிமாவையும் சொல்லி இதில் சந்தேகமற்ற நிலையில் ஒரு அடியான் அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கிறான் சொன்னா இல்லா தஹலல் ஜன்னah, அவன் சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க போறதில்லை, கண்டிப்பா அவன் செய்வான், சொர்க்கம் செல்வான் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே போன்று மன் மாத்த வஹு யாலும் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, லா இலாஹா இல்லல்லாஹ்வை அறிந்த நிலையில் யார் ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அவன் சொர்க்கம் செல்வான் என்று நினைச்சாங்க. இன்னொரு சிறப்பு சொன்னாங்க. அதற்கு அடுத்தபடியாக நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கலிமாவாகவும் இதுதான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லை யுவாஃபி அப்துன் யௌமல் கியாமா லா இலாஹா இல்லல்லாஹ் யப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார், நாளை ஒரு மனிதன் மறுமை நாளிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை
அல்லாஹ்வின் முகத்தை நாடி சொல்லியவனாக மறுமை நாளை அவன் சந்திக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவனுக்கு நரகத்தை ஹராமாக்கிறான். நரகம் அவனுக்கு ஹராம் என்பது அவருடைய சிறப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, நரகம் செல்ல மாட்டார்கள் என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பு, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பு, இவ்வளவு சிறப்பு என்ன இருக்கு இந்த கலிமாவுக்கு இருக்கு. நாம் இந்த கலிமாவை இத்தனை சிறப்புகளோடு உரியது என்று அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நாம் நினைச்சோம் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கிற ஒரு கலிமா என்பதை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில முழுமையா கடைபிடித்து வாழ்ந்தோம் சொன்னா நிச்சயம் இந்த கலிமாவை கொண்டு நாம் நிச்சயம் முடியும் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. ஷைகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அதை குறித்து சொல்லி காட்டுறாங்க. ஃபஹாதி லஹாதிசு இன்னமா ஹிய ஃபீமன் காலஹா வ மன் மாத அலைஹா கமா ஜாத் முகையிதத். இந்த ஹதீஸ்கள்லாம் யார் இந்த கலிமாவை சொல்லி அதிலேயே மரணித்தார்களோ அவர்களோடு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கலிமாவை வெறுமனே சொன்னால் போதாது, அதை என்ன செய்யணும், வாழ்நாள் முழுக்கும் அதை கடைபிடித்து அதே கலிமாவோடு ஒருவர் என்ன செய்யணும், மரணித்திருக்கணும். அப்படி மரணித்தான்னு சொன்னா அவங்க யாரு, நிச்சயமாக சொர்க்கம் செல்லக்கூடியவர், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர் என்கிறது இந்த கலிமாவிற்கான சிறப்பு. ஆக லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் தான் இப்போது நாம் சொல்லி காட்டிய செய்திகள். இதற்கு அடுத்தபடியாக நாம இந்த கலிமாவை பற்றி நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் சொல்வதாக இருந்தால் எந்த நிபந்தனைகளை பேணிக்கொண்டு சொல்ல வேண்டும். அதற்கென்று நிபந்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளை நாம் அறிந்து கொண்டு நிச்சயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் பற்றி பிடிக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் இந்த கலிமாவுடைய யதார்த்தமான நோக்கம் நிறைவேறும். இன்றைக்கு அதிகமானவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி அதற்கு முரணாக நடக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன, அவங்களுக்கு நிபந்தனைகள் தெரியல என்றுதான். நிபந்தனை தெரிந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முரண்பட மாட்டாங்க, முரணா நடக்க மாட்டாங்க. முரணா நடக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய நிபந்தனைகள் அவர்கள் அறியாதவர்களா இருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வரக்கூடிய அமர்வில் இந்த கலிமாவுடைய நிபந்தனைகள் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கலிமாவுடைய நிபந்தனை நம்ம தெரியாமல் இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய கை சேரும். சரிங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நம்மளை சொல்லிக்கொண்டு, ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய நிபந்தனை தெரியுமானா தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க, மஸ்ஜிதுல இருக்கிறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்றான், தொழுது விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் சொல்றாங்க. அந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. நீ போய் திரும்ப தொழு, நீ தொழுகவே இல்லை. தொழுதுட்டாரு, 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி அவர்களுக்கு. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, திரும்ப போய் தொழு, நீ தொழுகவே இல்லை. இது மாதிரி 3 முறை நடக்குது. 3 முறை என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, திரும்ப தொழு, நீ தொழுகவே இல்லை அப்படின்றார். ஒவ்வொரு முறையும் அவர் தொழுகை என்ன செய்றாரு, சரி செய்து கொண்டு இருக்கிறார். 3 முறையும் ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லுகிறார். என்ன காரணம், எதனால ரசூலுல்லாஹி அவர்கள் அப்படி சொன்னாங்க? அவசர அவசரமா இல்லையா, ஒரு தடவை தான் அவசரமா தொழுவாரு, 2வது தடவை அவசரப்படுத்த மாட்டார்ல, சரி செய்வார மாட்டாரா, அதாவது 3வது முறையாவது சரி செய்வார மாட்டாரா? தொழுகைக்குரிய நிபந்தனைகளை அறியாமல் அவர் தொழுகிறார். நம்ம தொழுகையில தவறு நடக்குது. தொழுகையில் நடக்கக்கூடிய தவறுகள் பலவிதமா இருக்கு இல்லையா. சில தவறுகளுக்காக மட்டுமே நம்ம என்ன செய்வோம், சஜ்தா சஹு செய்வோம். பல தவறுகளுக்காக நம்ம சஜ்தா சஹு செய்ய மாட்டோம். சரியா, சில தவறுக்காக நம்ம என்ன செய்வோம், சஜ்தா சஹு செய்யறதை விட தொழுகையை திரும்ப தொழுவோம். புரியுதுங்களா? அப்ப எது திரும்ப தொழ வேண்டிய தவறு, எது சஜ்தா சஹு செய்ய வேண்டிய தவறு, எது சஜ்தா சஹுவே செய்ய தேவையில்லாத தவறு, இப்படின்றத நம்ம எதை வச்சு வேறுபடுத்துவோம் அப்படின்னா, தொழுகையுடைய நிபந்தனைகள் என்ன, அர்க்கானுகள் என்ன, வாஜிபாத்துகள் என்ன, சுனன்கள் என்ன, இதை வச்சுதான் வேறுபடுத்தும். இப்போ ஒரு தொழுகையுடைய விஷயத்துல இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, தொழுகையை விட பிரதானமானது, தலையானது என்னது, கலிமா. அப்ப அதோடைய நிபந்தனை என்ன, தொழுகைக்கே நிபந்தனைகள் இருக்கிற போது கலிமாவிற்கு நிபந்தனை இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆனா நமக்கு தெரியுமா? அதிகமானவர்கள் அறியாம இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம அடிப்படையிலிருந்து என்ன சில மார்க்கத்துடைய செய்திகளை, பாடங்களை கற்கவில்லை என்பதுதான். எனவே என்ன செய்யணும், நம்ம
இதெல்லாம் ரொம்ப அடிப்படையா என்ன செய்றாங்க, மஸ்ஜித் நபவி அதே போன்று மஸ்ஜித் ஹரம் போன்ற இடங்கள்ல பாடமா நடத்தப்படுகிற ஒரு செய்திகள். இதை நம்ம நினைச்சிடும் அறிந்து கொண்டு சொன்னால் நிச்சயம் நமக்கு கலிமாவுடைய பொருள் விளங்கும், சரியான அதனுடைய சிறப்புகள் நம்ம அறிந்து கொள்வோம், அதோடு அதற்குரிய நிபந்தனைகள் நம்ம புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நாம நிபந்தனைகளை அறிந்து அதன் அடிப்படையில் இந்த கலிமாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி எதிர்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.